நவீன பிரபாகரன்களான ஸ்ரீலங்கா கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரச தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க போராடுவதாக சிங்கள கடும்போக்குவாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை பார்வையிட்ட பின்னர் சரத் வீரசேகர இதனை கூறினார். நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனைய சில அமைச்சர்களும் பௌத்த சமயத்தையும் பௌத்த சாசனத்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர். இதற்கு மேலாக தற்போது பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் தொடர்ந்து பௌத்தத்துக்கு எதிராக செயற்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் உண்ணுகின்றார். ஆனால் சில் அனுஷ்டிக்க தெற்கிலிருந்து வடக்கு செல்லும் பௌத்தர்களை அவமதித்து கருத்து கூறுகிறார். தெற்கிலிருந்து செல்பவர்கள் இனவாத முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்கிற்கு செல்கின்றனர் என்று கூறி எமது மத செயற்பாடுகளை நிந்திக்கிறார். பிரதமரும் அமைச்சர் லால்காந்தவும் கூட தொடர்ந்து பிக்குமாரை அவமதிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் இழைக்கப்படுகின்றது. 2004 திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம். இன்று நவீன பிரபாகரன்களான ஸ்ரீலங்கா கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க போராடுகின்றோம். புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் போராடுவோம்.